ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரே ஒரு செட்டிங் மட்டும் தப்பா வச்சதுனால அவர் அக்கௌண்டே டீஆக்டிவேஷன் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் டேஷ்போர்டில் இப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டிட்டு இருக்கு. எதனால இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டுது, அவர் என்ன மாதிரியான தப்பு பண்ணாரு, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ அவரோட செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம்னு. அதே மாதிரி அக்கௌண்ட் ஹெல்த்ல ஆரஞ்சு கலர்ல ஒரு அலர்ட் கொடுத்துருக்கு அட் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் நம்ம ஒரு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அக்கௌண்ட் ஹெல்த்துக்குள்ள போய் பார்த்தோம்னா இந்த இடத்துல டாப்லேயே போட்டுருக்கு பாருங்க, இவர் அக்கௌண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஆஃப் டீஆக்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து லேட் டிஸ்பேச் ரேட் வந்து 4.17% இருக்கு, டார்கெட்டட் வந்து 2% இருக்குன்னு போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராப்ளம் வந்து அவர் எதுக்காக வந்துச்சு, அவர் ஏன் அவரோட பார்சலை ஷிப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். நீங்க நினைக்கலாம் எல்லாரும் மாதிரி இவரும் ஜஸ்ட் அவர் வந்துக்கிற பார்சலை ஷிப் பண்ணாம அனுப்பியிருப்பாரு, அதனாலதான் இந்த இடத்துல டிஸ்பேச் ரேட் வந்து அடிவாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா இவருக்கு நார்மலான ப்ராப்ளம் கிடையாது, இதுக்கு வந்து செல்ஃப் ஷிப்மெண்ட்னால நடந்தது. இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட் என்னன்னு. இப்போ அமேசான்ல நிறைய நேரங்கள்ல அமேசான் ஈஸி ஷிப் டீம் வச்சு தான் நமக்கு வர பார்சல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் நம்ம செல்ஃபாவே ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். இது ஷிப்பிங் மெத்தட் நம்ம எது வேணாலுமே சூஸ் பண்ணிக்கலாம். அமேசான்ல நம்ம அப்லோட் பண்ணும் இந்த மாதிரி அதோட ட்ராக்கிங் ஐடி என்ன, டெலிவரி பார்ட்னர் யூஸ் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அமேசானுக்கு ப்ரொவைட் பண்ணி நம்மளோட ஆர்டரை நம்ம கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல தான் இவருக்கு இப்போ ப்ராப்ளமே வந்திருக்குன்னு சொல்லலாம். இவர் எப்போதும் போல இவருக்கு செல்ஃப் ஷிப்பிங் எனேபிள் பண்ணி வச்சிருக்காரு, ஈஸி ஷிப்பிங் வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரீசெண்டா ஒரு செல்ஃப் ஷிப் ஆர்டர் வந்திருக்கு. அந்த செல்ஃப் ஷிப் ஆர்டர் எங்க வந்திருக்குன்னா அந்தமான் நிக்கோபார்ல இருந்து வந்திருக்கு. பர்டிகுலரா அந்த பின்கோடுக்கு டெலிவரி ஆப்ஷன் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொன்னா ஷிப்ராக்கெட்லயும் ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்துட்டாரு, அவருக்கு அந்த பின்கோடுக்கு டெலிவரி ஆப்ஷனே காட்டல. ப்ரொஃபஷனல் கொரியர் டெலிவரி இந்த மாதிரியான கொரியர் டீம் கேட்டிருக்காரு, அவங்க யாருமே இந்த பின்கோடுக்கு என்னால டெலிவரி பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக அந்தமான் நிக்கோபார் இன்னொரு பின்கோடு சொல்லிருக்காங்க, இந்த பின்கோடு வந்து தான் போகும், இது உங்க கஸ்டமர் வந்து வாங்கிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் தான் சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து வேற வழியும் தெரியல, இதுக்கு மேல அந்த பார்சலுக்கு நம்மளால ரிஸ்க் எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக அவருக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 150 rupees தான் வந்துட்டு இருக்கும். இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், இதை அப்படியே விட்டுலான்னு விட்டுட்டாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு அமேசான்ல இருந்து ஒரு வார்னிங் மெயில் மட்டும் இருக்கு வந்திருக்கு, உடனே இந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுங்க இல்லைன்னா இது கேன்சல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இதுல ஒரு வழியே இல்லாம கேன்சல் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. அதோட இம்பாக்ட் தான் டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி வார்னிங் காட்டுறது. அவரோட டேஷ்போர்டை பார்த்தாலே ரொம்பவே அழகா இருக்கு, பிளைனா இருக்குன்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர்ல ஒரு வார்னிங் சிம்பிள் காட்டுது, அதே மாதிரி கீழே ஒரு எல்லோ கலர்ல வார்னிங் சிம்பிள் காட்டுது. இப்போ அவரோட டேஷ்போர்டே ரொம்பவே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. இதே மாதிரி உங்க டேஷ்போர்டு கலர்ஃபுல்லா மாறினா இது எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியான கிரின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் தப்பிக்கிறது. சரி, இதே மாதிரி தொடர்ந்து அவருக்கு அதே பின்கோட்ல இருந்து நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு, எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணாம இருந்தாருன்னா அவர் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுமே அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு ஆர்டருக்காகலாம் அவர் அக்கௌண்ட் டீஆக்டிவேஷன் ஆகாது. உங்களுக்கு ஒரு வார்னிங்காக ஒரு நோட்டிபிகேஷன் மட்டும் வந்திருக்கு, இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணாதீங்க, உங்க அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேஷன் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான வார்னிங் தான் இது. இதை நம்ம ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்காம இருந்தா, ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ப்ராப்ளம் எப்படி நடக்காம இருக்கிறது, அந்த பர்டிகுலர் பின்கோடை மட்டும் நம்மளால டிசேபிள் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸி ஷிப் செட்டிங் தான் மாற்ற போறோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா இந்த இடத்துல செட்டிங் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. செட்டிங் ஐக்கான கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஷிப்பிங் செட்டிங் இருக்கு பாருங்க, அந்த ஷிப்பிங் செட்டிங்கை கிளிக் பண்ணிடலாம். இவர் ஆல்ரெடி செல்ஃப் ஷிப்மெண்ட்லேயே நிறைய செட்டிங்லாம் பண்ணி வச்சிருக்காரு, அதுல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் தான் பண்ண போறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தாலே இந்த இடத்துல செல்ஃப் ஷிப்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த செல்ஃப் ஷிப்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்க. செல்ஃப் ஷிப்மெண்ட்டை கிளிக் பண்ணோடனே கீழே ஃபுல்லாவே ஸ்க்ரோல் பண்ணிருங்க. இவர் ஆல்ரெடி நிறையவே செட் பண்ணி வச்சிருக்காரு. நமக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட் வரதுல நிறையவே நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேரளால இருந்து ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா இதுக்கு எவ்வளவு டெலிவரி சார்ஜஸ் ஆட் ஆகணும், அதே மாதிரி மகாராஷ்டிரால இருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா அதுக்கு எவ்வளவு டெலிவரி சார்ஜஸ் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி செல்ஃப் ஷிப்மெண்ட்டுக்கு நீங்க நிறையவே டெலிவரி சார்ஜஸ் வேரியஸா செட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல உங்களால எல்லா டீட்டெயிலுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல ஸ்க்ரோல் பண்ணோம்னா இதுதான் இந்த அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட் இருக்கு, இதனால தான் அவருக்கு ப்ராப்ளமே வந்துச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார் இருக்குல்ல, டவுன் ஆற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணோம்னா இனிமே நம்ம ஸ்பெசிஃபிக்கா எல்லா ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணிக்க முடியும். இதுல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை நீங்க டிசேபிள் பண்றதா கூட பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை மட்டும் நான் அன்செலக்ட் பண்றேன், இல்லைன்னா இந்த 3 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, இல்லைன்னா இதையும் நான் அன்செலக்ட் பண்றேன். இப்போ நான் நிக்கோபார்ல மட்டும் செட் பண்ணி வச்சுக்கலாம். நிக்கோபார் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுல பர்டிகுலரா நான் ஏதாச்சும் ஒரு பின்கோட செலக்ட் பண்றத கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே ஆப்ஷன் கொடுத்தா போதும். இல்ல எனக்கு இது எதுவுமே வேணாம், என்னோட டெலிவரி சார்ஜஸ் வந்து இனிமே நான் அதிகமாகணும், எனக்கு அந்தமான் நிக்கோபார் ஒரு பார்சல் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு 250 rupees வந்து எனக்கு டெலிவரி சார்ஜஸ் வேணும், அப்போ மட்டும் தான் என்னால் ஷிப் பண்ண முடியும், அப்பதான் எனக்கு ஓரளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல 250 rupees என்டர் பண்ணிடுங்க. 250 rupees என்டர் பண்ணிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை டேக்குள்ள ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்குது. இந்த ஹேண்டில் டேவும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமமா 3 to 5 days தான் இருக்கு. இதுல ஏன் 3 to 5 days இருக்குன்னா இந்த இடத்துல வந்து டொமஸ்டிக்ல இருக்கு, இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ல கொண்டு போனோம்னா நம்ம இனிமே நிறைய நாள் நம்மளால ஷிப்பிங் டேட் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 4 to 6 days இல்லைன்னா 12 to 14 days வரைக்கும் கூட நம்மளால கொடுத்துக்க முடியும். இதுதான் இதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. இல்ல எனக்கு இது எதுவுமே வேணாம்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல டெலிட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் எல்லாமே இந்த இடத்த விட்டு போயிடும். நம்ம செட் பண்ணி வச்சிருக்கிற
எல்லா சார்ஜஸுமே திரும்பவும் பழையபடி ரீசெட் ஆகிடும். இந்த எல்லா சேஞ்சஸுமே பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சேவ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த சேவ் ஆப்ஷன் கொடுத்தாலே போதும், இந்த நீங்கள் பண்ண செட்டிங் எல்லாமே சேவ் ஆகிடும். ஆனால் இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட்டே வேணாம், எனக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட்னால 1-2 ஆர்டர்ஸ் தான் வருது, இதனால எனக்கு பெருசாக எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறது இல்லை, ஃபுல்லாகவே டிசேபிள் பண்ணிக்கணும், எனக்கு இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர் எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட்னால நான் இன்னும் நிறைய வேலைகள் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்காக நான் ஷிப்ராக்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதோட அந்த வாலெட்டில் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் இதுக்காக நான் ஒரு கொரியர் பார்ட்னர்கிட்ட போய் என்னோட பார்சலை கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கு. வேணா இந்த ஆப்ஷனை எனக்கு டிசேபிள் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கீழே ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணோடனே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணோடனே ஐ வாண்ட் ஒன்லி ஈஸி ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல ஆப்டின் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம்னா போதும், நமக்கு ஈஸி ஷிப் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வரும். ஈஸி ஷிப்புங்கிறதே அமேசானால எந்தெந்த ஆர்டர்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியுதோ, எந்தெந்த ஆர்டர்லாம் அமேசான் வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்களோ அந்த ஆர்டர்ஸ் மட்டும் தான் நம்மள்ட்ட வரும். அமேசான் டீமே வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு போய் கஸ்டமர்கிட்ட டெலிவரி பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து இந்த செல்ஃப் ஷிப் பண்ணால நிறைய ப்ராப்ளம் தான் வருது, பெருசாக எனக்கு ப்ராஃபிட்லாம் வந்துடுறது இல்லை, இது எனக்கு டிசேபிள் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னார். என்ன கேட்டால் இது அவர் எடுத்து நல்ல முடிவுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் எதனால இது நல்ல முடிவுன்னு சொல்றேன்னா, அமேசான் வந்து உங்களுக்கு நிறையலாம் செல்ஃப் ஷிப்மெண்ட் வராது. எப்படியும் உங்களுக்கு ஒரு 100 ஆர்டர் வந்துச்சுன்னா அதில் 1 ஆர்டர் 2 ஆர்டர் மேக்ஸிமம் ஒரு 5 ஆர்டருக்குள்ள தான் உங்களுக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர் வரும். உங்களோட பின்கோடை பொறுத்து நீங்க எந்த இடத்துல இருந்து பிசினஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து இது சேஞ்ச் ஆகிட்டு இருக்கலாம். சப்ஸ்கிரைபர் இருக்கார்ல, அவருக்கும் இதே ரேஷியோல தான் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு 100 ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் அதே மாதிரி தான் செல்ஃப் ஷிப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட்டை நம்ம டிசேபிள் பண்றதுனால நமக்கு வர ஆர்டர்ல ஒரு 1-2 ஆர்டர்ஸ் குறையும். இதனால நம்மளோட ரெவன்யூல பெரிய லெவல் இம்பாக்ட்லாம் எதுவுமே இருக்க போறது கிடையாது. அது இல்லாம இந்த செல்ஃப் ஷிப் வந்து அமேசான் ஈஸி ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கன்வீனியன்டா இருக்காது. இதை டிசேபிள் பண்ணது நான் கரெக்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். சரி, இப்போ நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல நான் ஒருவேளை செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பவும் அதே மாதிரி ஆப்ஷன் தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா செல்ஃப் ஷிப் த்ராட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, இந்த இடத்துல இன்ட்ரெஸ்டட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணாலே போதும், நமக்கு திரும்பவும் பழைய மாதிரி நமக்கு செல்ஃப் ஷிப்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, இந்த ஷிப்மெண்ட் பண்றதுனால எனக்கு நிறையவே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட் எல்லாத்தையுமே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிருங்க. இந்த எல்லா ஸ்டேட்டுக்குமே உங்களால ஷிப்மெண்ட் கரெக்டா அனுப்பிட முடியுமா, உங்கள்கிட்ட அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணிருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு நம்மளால ஷிப்பிங் சார்ஜஸ் செட் பண்ண முடியுமா மேக்ஸிமம் செட் பண்ணி வச்சிருங்க. இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட் பண்றதுனால நீங்க ஷிப்பிங் சார்ஜஸ் அதிகமாவே கொடுத்து வச்சுக்கலாம். இந்த அதிகமாக கொடுக்கறதுனால அதனால கூட நம்மளோட ப்ராஃபிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு எனக்கு ப்ராஃபிட் வேணும், எத்தனை நாள் கூட என்னால ஷிப்மெண்ட் பண்ண முடியும், எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செல்ஃப் ஷிப்மெண்ட்ல என்ரோல் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது பெஸ்ட்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராச்சும் அமேசான்ல செல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செல்ஃப் ஷிப்மெண்ட் வந்து கன்வீனியன்டா இருக்கா, இல்ல நான் செல்ஃப் ஷிப்மெண்ட் டிசேபிள் பண்ண போறேன், இல்ல நான் செல்ஃப் ஷிப்மெண்ட்ல கண்டினியூ பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. அது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்திருங்க.